பேசி தான் பார்க்கலாமா? பேசாம போயிடுவானோ? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மாதவி தானே? நானோ, என் பேரு வனிதா மணி. ஓஹோ, கிளாசிக்கல் டான்சர். இங்க மயிலாப்பூர்ல தான் இருக்கேன். அந்த கிளாசிக்கல் டான்சர் வனிதா மணி நீங்க தானா? ம். உங்க ப்ரோக்ராம் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு சாயல் தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். ஓ அப்படியா? எனக்கு கூட என்னோட ப்ரோக்ராம்ல உங்களை பார்த்த மாதிரியே இருக்கு. இருக்கலாம், ஆனா நான் எப்போ உங்க ப்ரோக்ராமுக்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட் ரோ முன் வரிசையில தான் உட்காருவேன். சார், உங்க பேரு? சேது. ம், நைஸ் நேம். தேங்க்யூ. சரி, இளநீரை சாப்பிடுங்க, சூடாயிர போகுது. உங்களுக்கு? நான் வேற வாங்கிக்கிறேன். ம். ஏன்பா ஒரு இளநீர் கொடு. மீதி 2 தான் சார் இருந்தது, இவங்க 2 பேரும் வாங்கிட்டாங்களே. தீந்துடுச்சுன்னா என்ன? உங்களுக்கு காட்சி பண்ண இல்லைன்னா இதுல இன்னொரு ஸ்ட்ராவை போட்டு நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இல்லைங்க, நீங்க ஆசையா வாங்கியிருப்பீங்க. நோனோ, எனக்கு எதையுமே ஷேர் பண்ணிக்கிட்டாதான் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா ஓகே. ஏன்பா இன்னொரு ஸ்ட்ரா கொடு. யார் இது? சேது மாதிரி இருக்கு. சேதுதான். கூட இருக்கிறது அவன் மாமா பொண்ணு பானுவோ? ஆமா, அப்படியே தான் போல் இருக்கு. நம்ம பூஜை ஒர்க் அவுட் ஆகி சேது பானு கூட சேர்ந்துட்டான். இது ஏன் நம்ம கிட்ட வந்து சொல்லல? வரட்டும், பேசிக்கிறேன். வயது போய் வனிதா மணி, நான் வேணா உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணவா? என்னது, இவ பேர் வனிதா மணியா? அப்போ அவனோட மாமா பொண்ணு பானு இல்லையா? தாராளமா வாங்க. நீங்களும் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும், அடிக்கடி வந்து போக வசதியாவும் இருக்கும். எவ்வளவு ரூபாய் சொன்ன? 15 ரூபா. இல்ல இல்ல, நான் கொடுத்துட்றேன். போலாம். பிடிச்சிக்கங்க. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? நாம பானு சேது கூட சேரதானே வசீகர பூஜை பண்ணோம். இப்ப சேது யாரோ ஒரு பொண்ணு வனிதா மணி கூட போயிட்டு இருக்கான். இது எப்படி சாத்தியமாகும்? ஒன்னும் புரியலையே. பித்ருக்களின் சாபத்திற்கு ஒரு முறை கூட ஆளாகாத, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை கடமையாக செய்யாமல் அதை கருணையோடு செய்து கொண்டிருக்கிற, மனிதனாய் பிறந்து தெய்வ பண்போடு வாழ்கின்ற ஒரு திருமகனின் கையால் ஒரு பிடி அரிசி பெற்று அதை சாதமாக்கி பிண்டம் செய்து மாதத்தின் 2வது அமாவாசை அன்று உன்னை கோபித்த உன் பித்ருக்களுக்கு நீ பூஜை செய்தால் அவர்கள் மனம் மகிழ்ந்து மனம் உவந்து உன்னிடம் பறித்த சக்திகளை உனக்கே அருள்வார்கள். மூசா, என்ன மூசா, ஏன் சோகமா இருக்க?
என்ன காரணம்னு சொன்னாதான் தெரியுமா பக்ஷிஷ்? அஞ்ஞான வாசம்னாலே மறைஞ்சு வாழற வாழ்க்கை. ஆனா என் குடும்பத்துல இருக்கிறவங்க மறைஞ்சு வாழறதுக்கும் நான் மறைஞ்சு வாழறதுக்கும் எத்தனையோ வித்தியாசம் இருக்கு பக்ஷிஷ். மூசா, ஆமா பக்ஷிஷ், மத்தவங்க மறைஞ்சு வாழறது உண்மையான அஞ்ஞான வாசம். ஆனா நான் மறைஞ்சு வாழறது உயிருக்கு பயந்து வாழற ஒரு கோலத்தனமான வாழ்க்கை பக்ஷிஷ். போதும் பக்ஷிஷ் இந்த கொடுமையான வாழ்க்கை. எத்தனையோ உயிர்களை, எத்தனையோ அசாதாரணமான தீய சக்திகள் கிட்ட இருந்து சாதாரணமா மீட்டனா இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திக்கவே மறைஞ்சு வாழறது ரொம்ப கேவலமா இருக்கு பக்ஷிஷ். சரி இப்ப என்ன பண்ண போற மூசா? கடவுள் சொன்ன மாதிரி பித்ருக்களுடைய சாபம் இல்லாத அந்த மனுஷனை தேடி போலான்னு முடிவு பண்ணிருக்கேன். போகலாம். ஆனா பறந்து விரிஞ்ச இந்த 14 லோகத்துல அப்படிப்பட்ட ஒருத்தரை எங்க போய் எப்படி தேடி கண்டுபிடிப்ப? நான் நல்லா யோசிச்சு பார்த்ததுல பித்ருக்களுக்கு திதி கொடுக்கிற வழக்கம் இந்த 17 லோகத்துல நம்ம பூதலோகத்திலையும் இந்த பூலோகத்திலையும் மட்டும்தான் இருக்கு. பூதலோகத்துல நம்மளை தவிர வேற யாரும் திதி கொடுக்க மாட்டாங்க. அதுவும் நாம இப்ப திதி கொடுக்காததால தடைப்பட்டு போயிடுச்சு. இப்போ மீதி இருக்கிறது இந்த பூலோகம் மட்டும்தான். இதுலதான் அந்த பித்ருக்களுடைய சாபம் இல்லாதவர் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஆக நம்ம 14 லோகத்திலயும் தேட வேண்டியதில்ல, இந்த பூலோகம் மட்டும் போதுமா? ஆமா, அப்படித்தான். அது மட்டும் சுலபமா என்ன? இல்லதான், இருந்தாலும் நான் அந்த மனுஷனை கண்டுபிடிச்சுதானே ஆகணும். ஆமா. சும்மா உட்கார்ந்து இருந்தா சுவர்கள் கூட நமக்கு எதிரியா தான் தெரியும். துணிஞ்சு இறங்கினாதான் நம்மோட பகை கூட பணிஞ்சு போகும். இலக்கு இல்லாம எங்க போகும் மூசா? ஏதாவது மை போட்டு பார்க்கலாம், இல்ல ஜோசியம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கிளம்பி போலாமே. பக்ஷிஷ், நீ இதை சொன்ன பின்னாடிதான் எனக்கு இன்னொன்னு தோணுது. என்ன தோணுது? ஒரு தடவை லீங்கிற எதிரி தாத்தாவை விளக்குல அடைச்சிட்டான். அப்ப அதிசக்தி உள்ள 5 ஓலைச்சுவடிகளை தேடி பிடிச்சு படிக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. சரி, அப்புறம்? அப்படி படிக்கிறப்பதான் அந்த அற்புத சுவடிகள்ல சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த பித்ருசாபம் இல்லாத நபரை பத்தியும் அதுல இருக்குமா? கண்டிப்பா இருக்கணும். அந்த அற்புத ஓலைச்சுவடிகள் எங்க இருக்கும் மூசா? 5 இடத்துல இருக்கு பக்ஷிஷ். இப்ப நான் முதல் சுவடி இருக்கிற முத்துச்சாமி தீட்சிதர் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். அப்ப கிளம்ப போலாம். என்ன, கிளம்பு போகலாமா? அப்ப நீ வரியா பக்ஷிஷ்? ஆமா. ஏன்? வேண்டாம் பக்ஷிஷ், நீ இங்க இருந்து மத்த எல்லாரையும் பாத்துக்க. இல்ல மூசா, உனக்கு சக்தி இல்லாத இந்த இல்ல நேரத்துல. பக்ஷிஷ், எனக்கு சக்தி இல்லைனா கூட பரவாயில்ல, நான் சமாளிச்சுப்பேன். ஆனா எனக்கு சக்தி இல்லாத விஷயம் மத்தவங்களுக்கு தெரியாம இருக்கணும்னா அவங்க என்ன கூப்பிடுறப்ப எனக்கு பதிலா போக நீ இங்க இருக்கணும். சரி மூசா, நீ மட்டும் கிளம்பு. வரேன் பக்ஷிஷ். வெற்றியோட வா. ம். மூசா, என்ன பக்ஷிஷ்? இடையில ஏதாவது ஆபத்துனா கூட யோசனை பண்ணாம என்ன கூப்பிடு, நான் வந்து ஹெல்ப் பண்றேன். ம், சரி, கிளம்புறேன். ம். ஏன் பானுக்குள்ள இப்படி ஒரு தலைகீழ் மாற்றம் நடந்துச்சு? கிருஷ்ணன் போட்டோவை போட்டு உடைச்சு அவன் உறவே வேண்டாம், டைவர்ஸ் தான் வேணுங்கிற அளவுக்கு எப்படி இப்படி ஒரு வெறுப்பு உண்டாச்சு? ஒண்ணுமே புரியலையே. இந்த கிருஷ்ணனை வேற காணும். கிருஷ்ணன் வந்துட்டான் போல இருக்க. இனி பானுவை சமாதானப்படுத்தணும். எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் வரதராஜன் வீடு தானே? ஆமாங்க. தேங்க்ஸ். ஆட்டோவுக்கு எவ்வளோ ஆச்சு? 50 கொடு சார். புடி போலாம். ரைட். நீங்க யார் சார்?
என்ன தெரியல? தெரியல சார். இப்போ தெரியலையே. அது ஏன் மிஸ்டேக் கிடையாது, தட் இஸ் யுவர் மிஸ்டேக். நீங்க புருஷனோட ரொம்ப அந்யோன்யமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க போல இருக்கு. அதான் என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. சரி, என்னை பத்தி நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ எம் த ஃபேமஸ் டைவர்ஸ் வக்கீல் மிஸ்டர் தனசிங்கம். இது வரைக்கும் நான் 99 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். மிஸ்டர் வரதராஜோட பொண்ணுக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டா என் கணக்கு 100 ஆயிடும். சதம் போட்டு சாதனை பண்ணிடுவேன். ஆமா, நீங்க மிஸ்டர் வரதராஜோட மிஸ்ஸஸா? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பானுவுக்கு டைவர்ஸ் வேண்டான்னு நினைக்கிறேன். ஏன் வேண்டாம்? அதெல்லாம் முடியாது. ஒத்து வரலன்னா உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடணும். இல்ல சார், தற்சமயம் பானுவுக்கும் வாத்துக்காருக்கும் ஒத்து போகல. ஏதோ சின்னஞ்சிருசுங்க உணர்ச்சி வேகத்துல டைவர்ஸ் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. நாம் அதை ஊக்குவிக்கலாமா? அவங்களுக்கு குழந்தை வேற இருக்கு. நாளைக்கு அதோட எதிர்காலம் பாதிக்கும் இல்லையா? என்னம்மா நீ எனக்கே உபதேசம் பண்றியா? நீ சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா பானுவே தனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு கேட்கும்போது அதை வாங்கி கொடுக்கறதானே என்னுடைய கடமை. இதை பார், ஏன் தொழில நீ தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு. பானு, 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 பானு. நான் என் வேலையை பார்க்கறதா? பார்க்கறேன். உன்னை வக்கீலா பேச விட்டா தானே நீ பானுவுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்ப. உன்னை மாட்டு டாக்டர் ஆக்குறேன். பானு, எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா. போர்ஷன் கிராண்டட். உள்ளே போ. சேர்க்க வேண்டியது பிரிக்கவா கங்கண கட்டுற? உன்னை பிரிச்சு அனுப்ப போறாங்க பாரு. கண்ணுக்குட்டி. கண்ணுக்குட்டியா? நான் காயத்ரி. அதனால என்ன, சில வீட்டுல கண்ணுக்குட்டிகளுக்கு லட்சுமின்னு பேர் வைப்பாங்க, சில வீட்டுல மகாலட்சுமின்னு பேர் வைப்பாங்க. இங்க உனக்கு காயத்ரி, தட்ஸ் ஆல். ஆமா, நீங்க யாரு? நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியலையே. நான் ஒரு மாட்டு டாக்டர். நீ பேசுறது எனக்கு புரியுது, ஆனா நான் பேசுறது உனக்கு புரியல. அதனால வீட்டுல ஏதாவது பெரிய மாடு இருந்தா கூப்பிடு. தாத்தா. என்ன கண்ணுக்குட்டி இப்படி வெறிக்குது? அப்ப மாடுகளாம் ரொம்ப முறைக்குமோ? தாத்தா, தாத்தா. என்னம்மா? நம்ம வீட்டுக்கு மாட்டு டாக்டர் வந்திருக்காரு. என்னம்மா சொல்ற? மாட்டு டாக்டரா? அவருக்கு இங்க என்ன வேலை? சரி சரி, வா பார்க்கலாம். என்ன கண்ணுக்குட்டி போய் ஒரு காட்டு எருமையை கூட்டிட்டு வருது? நான் ஒரு வக்கீல், ஏன் இப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்? தாத்தா, இவர்தான் தாத்தா. வாங்க. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீங்க? நான் தான் பிரபல ஃபேமஸ் டைவர்ஸ் வக்கீல் தனசிங்கம். இங்க பானுன்னு ஒரு மாட்டு பொண்ணு, அவளுக்கு டைவர்ஸ் வேணும்னு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அந்த மாடு எங்க? அந்த பானு எங்க? என்ன சார் வக்கீல் சொல்றீங்க, இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? நான் எப்பவுமே வைக்க போறதுக்கு பக்கத்துல இருந்து பேசினா தான் கரெக்டா பேசுவேன். உங்க வீட்டு கொல்லையில ஏதாவது வைக்க போற இருக்கா? வாங்க அங்க போய் பேசுவோம். அப்பா, வாங்கம்மா. ஏமா, டைவர்ஸ் விஷயமா வக்கீலுக்கு ஏதாவது நீ ஃபோன் பண்ணியா? ஆமாப்பா, தனசிங்கன் ஒரு லாயருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அந்த கிரேட் தனசிங்கன் நான் தான். வணக்கம் சார். வணக்கம். காளமாடு எப்படி உங்க கூட சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போச்சுன்னு டீட்டெயில சொன்னீங்கன்னா கோர்ட்ல எனக்கு வாதாடுறதுக்கு வசதியா இருக்கும். காளமாடுங்களா? எந்த காளை? அதுதான் உங்களுக்கு அடங்காம உங்களை விட்டு பிரிஞ்சு போன முரட்டு காளை. அதான் உங்க புருஷன் காளை. ஏமா பேசாம நிக்கிற? அந்த முரட்டு காளை யாருன்னு சொல்லு, நாடைக்கு காட்டுறேன். எந்திரியா, எந்திரியா உடனே. அட்ரஸ் சரியா வந்திருக்கிற? நோ 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 நோ, கூல் யுவர் செல்ஃப். வெளியில மாமி கிட்ட இது வரதராஜன் வீடுதானான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த தொழுவத்துக்குள்ளே வந்திருக்கேன். இங்க என்ன ஆடு மாடா கட்டி இருக்கு? போயா வெளியில. இருந்தாலும் பசுமாட்டுக்கு இவ்வளவு கோபம் ஆகாதம்மா. டேய், என் மகளை பார்த்தால பசுமாடுன்னு சொன்ன, போடா வெளியே. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். காட்டெருவு மாதிரி கத்தாதீங்க. இப்படி கத்துனா வயித்துல கட்டி வரும். டேய், ஏண்டா ஒற்றை செவிக்கு மாதிரி இருந்துட்டு என்ன எரும மாடுங்கிற, என் குடும்பத்தை கேவலமா பேசுற, போடா வெளியே. நோ 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 நோ. வீடு தேடி வந்த ஒரு வக்கீல விருந்தோம்பல் செய்யாம
இப்படி மிருகத்தனமா விரட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல. நானா டேய் போடா வெளியே போடா போடா. இந்த 100வது கேஸையும் நான் தான் டீல் பண்ணுவேன். போடா அடிக்கணும். போடா வெளியே. இது பெரிய நான் போக மாட்டேன் சார். போடா சார் நான் ஒரு டாக்டர், சி ஒரு வக்கீல். இப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளி அவமானப்படுத்துறீங்களா சார்? போடா. சார் நீங்க கேஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஆட்டோ சார்ஜாவது கொடுங்க சார். காசெல்லாம் ஒண்ணு இல்ல. போடா. அம்மா எனக்குன்னு வந்து வாக்கிறானுங்க பாருங்க, டென்ஷன் பாட்டியே. வர்ற வக்கீலை எல்லாம் நாம மாற்று டாக்டர் ஆகிட்டு இருக்க முடியாது. உடனே போய் கிருஷ்ணனை பார்த்தாகணும். வனிதாமணி இந்நேரம் கிருஷ்ணனை வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். அவ விரட்டி இருந்தா கிருஷ்ணன் பானு வீட்டுக்கு வந்திருக்கணும். ஆனா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. வனிதாமணி கிருஷ்ணனை விரட்டினாலா இல்லையாங்கிறது தெரியல. நம்ம பூஜைக்கு என்னதான் பலன்? உள்ள என்னதான் நடக்குதுன்னு பார்க்கணும். என்னது சிரிப்பு சத்தம் கேக்குது? அப்போ வனிதாமணி கிருஷ்ணனை விரட்டலையா? விரட்டி இருக்கணுமே. நாம சரியா தானே பூஜை பண்ணோம். இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. உள்ள என்ன நடக்குதுன்னு பாப்போம்.